வழக்கறிஞராக நியமித்து விட்டீர்களா? இதில் என்ன உனக்கு இத்தனை அவசரம்? இதற்கு ஏன் தங்களுக்கு இத்தனை ஆத்திரம்? பாத்திரம் அறியாமல் பிச்சையிட்ட நான் கோத்திரமும் பாராமல் பெண்ணை எடுத்தேனோ என்னவோ. ஆத்திரத்துக்குத்தான் விளக்கம் கேட்டேன். இதற்காக கோத்திரத்தையே இழக்க வேண்டிய அவசியம் என்னவோ? உன்னை கைப்பிடித்த நாள் முதலாய் கடைபிடித்த கட்டுப்பாட்டை காற்றில் பறக்க விட்டேன் அல்லவா? கலையின் மீது கொண்ட மோகத்தால். கலையின் மீது மோகமா? கலையிலே பிறக்கு மோகம்தானே கலைஞன் மீது தாவி விடுகிறது. இல்லாவிட்டால் அவன் அந்த புறத்திற்குள் வர நான் அனுமதித்திருப்பேனா? இல்லை உன் அந்தரங்க அறைக்குள் நீயும் அவனை அழைத்துச் சென்றிருப்பாயா? நீங்களும் அனுமதித்தீர்கள், நானும் அழைத்து சென்றேன். அதனால் என்ன வந்து விட்டது இப்போது? வா என்னுடன். இது யாருடைய சிலை? கேட்பானேன், என்னுடையதுதான். இதை பூர்ணமாக உற்றுப்பார். இதை செதுக்கியவர் யார்? சிவனேசன். அவராகவே செதுக்கினாரா? நான் தான் உத்தரவிட்டேன். எதற்காக? எதற்காகவோ? எதற்காக உத்தரவிட்டீர்கள்? நீ இப்போதுள்ள இளமை கோலத்தில் என்றென்றும் காண வேண்டும் என்பதற்காக. நீங்கள் இவ்வளவுதானா? வளரும் தன்மையுள்ள அன்பையும் பாசத்தையும் நிலையாக எண்ணாமல் அழியும் தன்மையுள்ள உடலை சிலைவடிக்க சொன்னீர்களே, நீங்கள் இத்தனை வெறியனாக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வெறியனா? அற்பன் என்று கூட சொல்லலாம். அது என் வாயில் வரக்கூடாதே. நீ என்ன அற்பன் என்று சொல்கிறாயா? தன் மனைவியை பிறந்த மேனிக்கு சிலை வடிக்கும்படி இன்னொருவரிடம் சொல்லும் ஒருவரை உலகத்தில் எத்தனை கேவலமான பெயர்கள் உண்டோ அத்தனையும் சூட்டி அழைக்கலாம். உமா! என்ன உமா? சிலையைத்தான் செதுக்க சொன்னீர்கள். மறைவான இடத்தில் உள்ள மச்சத்தையும் அதை நான் சொன்னேனா? நீங்கள் சொல்லாமல் எப்படி செதுக்க முடியும்? முடியை கொண்டு செதுக்கியதாக அவன் சொல்லுகிறான். முடிகிற காரியமா? பார்த்தவர்கள் சொல்லாமல் எப்படி செதுக்க முடியும்? பார்க்கும் சந்தர்ப்பத்தை அவனுக்கு நீயே அளித்து விட்டாய். நானா? அதற்கு ஆதாரம் தாங்களே திறந்து காட்டினீர்கள் என்று அவனே சொன்னானே. என் மன்னா, யானை கண்ட குருடன் போல் இப்படி எதையோ பார்த்து எண்ணத்தையோ கேட்டதின் காரணமாகத்தான் சந்தேகம் என்னும் பெரும் பேய் பிடித்து அலைகிறீர்கள். நான் நம்புகிறேன், அந்த தெய்வீக கலைஞர் ஒரு முடியை கொண்டுதான் அந்த மச்சத்தையும் செதுக்கியிருக்கிறார். அதை இன்னமும் உணர இயலாமல் என் பெண்மை துடிக்கும்படியாக கேட்டீர்களே, அதற்காக விடையளிக்கிறேன். திறந்து காட்டினீர்களே என்று அவர் சொன்னது நான் பரிசளித்த தங்க தேங்காயை நானே திறந்து காட்டியது பற்றித்தான். அறைக்குள் இருந்தபடியே உன் தாவணி தலைப்பை அவன் இழுத்தது? அவர் இழுக்கவில்லை, நான் தங்களிடம் சிக்கியிருக்கிறேன் அல்லவா? அதே போல என் தாவணி தலைப்பு தங்கள் அரண்மனை கதவு தாழ்பாலில் தற்செயலாக சிக்கியது. தாழ்பால் தங்கள் சிக்கல். புரிகிறதா? கேட்பதற்கு முன்பே வக்கனையாக பதில் சொல்கிறாயே. எந்த கணக்கு கேட்டு விடுவேன் என்று பதிலை தயார் செய்து வைத்திருக்கிறாயோ? சத்தியத்தை அந்த நம்பிக்கை துரோகி சிவனேசனை நார் நாராக கிழித்தெறிந்து விடுகிறேன். இல்லங்கள், உங்கள் கருத்துப்படியே வைத்துக் கொண்டாலும் தண்டனைக்குரியவள் நான் தானே. என்னை தண்டியுங்கள். அவனுக்கு அளிக்கப் போகும் தண்டனையை கண்டு துடிக்கப் போகிறாய் அல்லவா? அதுதானடி உனக்கு தண்டனை. நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் நானும் யூகித்தே வைத்திருந்தேன். ஆனாலும் அது இவ்வளவு தூரம் கொண்டு போய் விடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதையெல்லாம் நான் தங்களிடம் சொன்னதா? ஓ, எனக்கு தெரியாதா? நீ பயப்படாதே. மன்னர் வருகிறார். அமைச்சரே, இதில் கண்டுள்ள உத்தரவை உடனே நிறைவேற்றுங்கள். ஆணை. சிவனேசா, சிவனேசா, சிவனேசா. அமைச்சர் பெருமானே, தாங்கள் இந்த நேரத்தில்? அதை விடப்பா, ஏன் எதற்காக என்ற எந்த கேள்வியும் கேட்டுக்கொண்டு நிற்காமல் நீ இக்கணமே புறப்பட்டு பொழுது விடுவதற்குள் இந்த நாட்டின் எல்லையை தாண்டி ஓடிவிடு. எதற்காக? அதைத்தான் கேட்க வேண்டாம் என்று சொன்னேனே. காரணம் கூட கேட்காமல் எப்படி அமைச்சரே? இந்த ஓலையை படித்து பார்.
அமைச்சருக்கு அரசரின் ஆணை. நடத்தை கெட்டவனும் நம்பிக்கை துரோகியுமான சிவநேசன் நிரந்தர குருடனாக வண்ணம் விழுந்து விட்டெறியும் தீப்பந்தத்தால் அவனது 2 கண்களையும் பொசுக்கி விடுங்கள். இவ்வளவுதானா? சிவனேசா, இதை விட பெரிய தண்டனை அல்லவா நான் எதிர்பார்த்தேன். எப்படி? அந்த அளவிற்கு மன்னரே என்னிடம். சிவனேசா, நீ மட்டும் மகாராணியின் சிலையை வடிக்க மறுத்திருந்தால் இந்த வினையே ஏற்பட்டிருக்காதப்பா. சரி, இனி பேசி பயனில்லை. நீ உடனே புறப்படு. புறப்படாவிட்டால் உன் கண்ணை இழக்க நேரிடும். அமைச்சரே, என் கண்ணை பற்றி கவலைப்படும் அளவிற்கு அந்த பெண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையே. பெண்ணை பற்றி நாம் கவலைப்பட்டு என்ன செய்வது? மகாராணியை நம்மால் காப்பாற்றி விட முடியுமா? மகாராணியை காப்பாற்ற நம்மால் மட்டுமல்ல, உங்கள் மாமன்னராலும் முடியாது. ஆனால் மகாராணியின் மானத்தை காப்பாற்ற என்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். எப்படி? உங்கள் ஆலோசனை கேட்டு பேடியைப் போல இரவோடு இரவாக ஓடாமல் இருந்தால். ஓடாமல் இருந்தால்? அமைச்சரே, மன்னர் எனக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கியிருப்பது மகாராணிக்கு தெரியும் அல்லவா? தெரியும். மகாராணிக்கு தெரியும் என்பது மன்னருக்கும் தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். நிலைமை இப்படி இருக்கும் பொழுது நாம் தலைமறைவாகிவிட்டால் இந்த தகவலை தந்து என்னை தப்பி உடைச்சவர் யார் என்ற கேள்வி மன்னருக்கு எழும் அல்லவா? எழும். யாரை சந்தேகிப்பார்? மகாராணியை தான். அதற்கு நானே இடம் கொடுக்கலாமா? இதோ பார் சிவனேசா, நான் இங்கு வந்திருப்பது என் பதவி பறிபோனாலும் ஒரு மாபெரும் கலைஞனின் பார்வை பறிபோய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். நினைத்துப்பார், இந்த பயங்கர முடிவெடுத்திருப்பது மன்னர் அல்லவா? அமைச்சரே, முடிவெடுப்பதற்கு இவர் யார்? அவர் இந்நாட்டுக்கு அரசரப்பா. ஆமா, அவர் இந்த நாட்டுக்கரசர். மகாராணியார் கற்புக்கரசி. அந்த கற்பரசிகளுக்கெல்லாம் பேரரசியாக விற்றிருக்கிறாளே சமயபுரத்தாள். அவளுக்கு தெரியும் அல்லவா சத்தியம் என்னவென்று? நன்றாக தெரியும். அந்த சத்திய சுரூபிணி இதற்கு என்ன முடிவெடுக்க போகிறாள்? அதைத்தானே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிவனேசா, தெய்வம் இதற்கு நீதி வழங்காமல் விடாது. ஆனாலும் அதற்கு எவ்வளவோ காலம். என்ன காலம்? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும். அப்பா, சிவனேசரே, புறப்படும். ஒரு கணம். என்ன கொடுமையப்பா இது! தம்பி, எந்த காரியம் செஞ்சிட்டப்பா? அமைச்சரே, மன்னரின் அகக்கண்களை திறக்க வேண்டும் என்று என் அன்னையிடம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு காணிக்கையாகத்தான் என் புறக்கண்களை அவள் திருவடியில் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இதை உங்கள் மன்னரிடம் தெரிவியுங்கள். அம்மா, அம்மா, அம்மா. மன்னா, மன்னா, மன்னர் வருமாறே! அமைச்சரே, ஏன் இப்படி அலறிக் கொண்டு வருகிறீர்கள்? மன்னா, சிவனேசன் தன் கண்களை தானே பொசுக்கிக் கொண்டார் மன்னா. அமைச்சரே, நீங்கள் இவரிடம் என்ன சொன்னீர்கள்? கட்டுப்பாட்டை மீறி அந்த புறத்தை விட்டு இந்த இடத்துக்கு ஏனடி வந்தாய்? இன்னும் யார் கண்களை பிடுங்குவதற்காக இந்த கட்டுப்பாடு? உமா, மன்னா, சிவனேசன் தன் கண்களை பொசுக்கிக் கொண்ட கோர காட்சியை என் கண்ணால் கண்டேன். அந்த கொதிப்போடு சொல்லுகிறேன், இன்று மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பல நூற்றாண்டுகளிலும் காண முடியாத ஒரு அபூர்வ கலைஞனை நம் காலத்தில் கண்டோம். அத்தகைய கலைஞனின் கண்களை பறித்ததின் மூலம் நீங்காத பழியை நீங்கள் தேடிக்கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன் மன்னா. அமைச்சரே, அவர் கண்ணெழுந்ததற்கு காரணம் இவர் அல்ல, நான் தான். என் அழகுதான். அந்த அழகின் மீது இவர் கொண்ட வெறிதான் அவர் கண்களையே பறித்து விட்டது. மன்னா, மன்னர்கள் பிறக்கிறார்கள், சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் கால வெள்ளத்தில் சாம்ராஜ்யங்கள் சரிந்து விடுகின்றன. கலைஞனும் பிறக்கிறான், காவியங்களை படைக்கிறான். அவை காலத்தையும் எதிர்த்து நின்று காலாகாலத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புரிகிறதா? பெரியவன் மன்னனா கலைஞனா? கலைஞன் தான். அவர் கண்களை பறித்து விட்டீர்களே. அமைச்சரே, இவர் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் நான் செய்து கொள்கிறேன். இன்று முதல் ஒரு மண்டலம் உண்ணாவிரதம் இருந்து கையில் தீச்சட்டி ஏந்தி சமயபுரத்தால் சன்னிதானத்தை சுற்றி சுற்றி வருகிறேன். கண்ணபுரத்தால் மனமிறங்கி கொடுத்தால் அந்த கலைஞருக்கு கண்ணை கொடுக்கட்டும்.
அதற்கு மனமின்றி எடுத்தால் என் ஜீவனையே அவர் திருப்பாதத்தில்